வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் 10th கொஸ்டின் பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு 9 கொஸ்டின் பார்த்துருக்கோம். இது 10வது கொஸ்டின். இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின், கீழ்கண்டவற்றில் எது கவிஞர் தேனரசன் படைப்பு இல்லை? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, மலை பற்றிய பகிர்தல்கள். இது பார்த்திங்கன்னா சே பிருந்தா அப்படிங்கிறவங்களோட நூல் மலை பற்றிய பகிர்தல்கள். இந்த மண்வாசல், வெள்ளை ரோஜா, பெய்து பழகிய மேகம், இதெல்லாம் பார்த்திங்கன்னா கவிஞர் தேனரசன் அவங்களோட நூல். இவர் பார்த்திங்கன்னா ஆசிரியராக, தமிழ் ஆசிரியராக ஒர்க் பண்ணியிருப்பார். இவர் வானம்பாடி, குயில், தென்றல் இந்த இதழ்கள் எல்லாம் கவிதைகள் எழுதியிருப்பார். இவரோட கவிதைகளில் பார்த்திங்கன்னா சமுதாய சிக்கல்களை எல்எல் சுவையோடு எழுதியிருப்பார். இது ஸ்கூல் புக்லேயே இருக்கிற கண்டென்ட்டு தான். கீழ்கண்டவற்றில் எது கவிஞர் தேனரசன் படைப்பு இல்லை? மலை பற்றிய பகிர்தல்கள். ஏன்னா இது சே பிருந்தா அவங்களோடது. நெக்ஸ்ட்டு கொஸ்டின், பொதுமொழிக்கு எடுத்துக்காட்டு. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி 8. இப்போ பொதுமொழி அப்படின்னா தனித்து இருக்கிறப்போ ஒரு பொருளையும், ஒரு தொடரில் இருந்து அமைஞ்சு பொருள் கொடுக்குறப்போ ஒரு பொருளையும் கொடுக்கும். அதை மாதிரி இருக்கிறது தான் பொதுமொழி. அதுபடி இங்கே இருக்கிறதுல இந்த துட்டு, சாத்தான், நிலம், 8, இதில் எது பொதுமொழினா 8 தான். இப்போ 8 அப்படிங்கிறது தனித்து இருக்கிறப்போ ஒரு நம்பரையும், தொடரில் ஏதாச்சும் அமைந்து 8 அப்படிங்கிறப்ப வேறு ஒரு மீனிங்கையும் கொடுக்கும். ஸோ அதனால் இங்கே பொதுமொழி அப்படிங்கிறது இந்த ஆப்ஷன் பி 8 அப்படிங்கிறது. காலம் கடந்த பெயரெச்சம் வினைத்தொகை. காலம் கடந்த பெயரெச்சம் வினைத்தொகை. பாஞ்சாலி சபதத்தில் பாம்பு கொடியவன் என்று அழைக்கப்படுபவன் துரியோதனன். பாஞ்சாலி சபதத்தில் பாம்பு கொடியவன் என்று அழைக்கப்படுபவன் துரியோதனன். நெக்ஸ்ட்டு கொஸ்டின், காந்தியடிகள் தமிழகம் வந்த போதெல்லாம் அவரது மேடை பேச்சினை மொழிபெயர்த்த பெருமகனார் திருவி கல்யாண சுந்தரம். காந்தியடிகள் தமிழகம் வந்த போதெல்லாம் அவரது மேடை பேச்சினை மொழிபெயர்த்த பெருமகனார். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி, திருவிகா. நெக்ஸ்ட்டு கொஸ்டின், 1856 திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலை எழுதியவர் கால்டுவெல். 1856 திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலை எழுதியவர் கால்டுவெல். நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என புகழ்ந்துரைத்த கவிஞர் பாரதியார். நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என புகழ்ந்துரைத்த கவிஞர் பாரதியார். உழைக்கும் மக்கள் தம் களைப்பை மறைக்க பாடும் பாடல் வகை எது? நாட்டுப்புற பாடல். உழைக்கும் மக்கள் தம் களைப்பை மறக்க பாடும் பாடல் வகை நாட்டுப்புற பாடல். பகை எனும் பொருள் தரும் ஓரெழுத்து ஒரு மொழியை தேர்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, தூ. பகை எனும் பொருள் தரும் ஓரெழுத்து ஒரு மொழியை தேர்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, தூ. தவறான ஒளிமரபு சொல்லை தேர்வு செய்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, புறா குளரும். இதுதான் தப்பு. ஏன்னா புறா குணுகும். மற்றதெல்லாம் குயில் கூவும், மயில் அகவும், கிளி பேசும், இதெல்லாம் சரி. இதில் தவறானது இந்த புறா குளரும் அப்படிங்கிறது தான் தப்பு. ஏன்னா புறா குணுகும். நெக்ஸ்ட் கொஸ்டின், உளவு பற்றிய பழமொழியை தேர்வு செய்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, அகல உழுவதை விட ஆழ உழவுதே மேல். அகல உழுவதை விட ஆழ உழுவதே மேல். இதுதான் சரியானது. மற்றதெல்லாமே பார்த்திங்கன்னா இந்த விவசாயத்தை பற்றி தான் இருக்கும் இந்த பழமொழிகளும். ஆனால் பர்டிகுலராக உழவு பற்றி அப்படிங்கிறது இதுதான், அந்த ஆப்ஷன் ஏ, அகல உழுவதை விட ஆழ உழுவதே மேல். கூடா நட்பு கேடாய் முடியும். இப்பழமொழியால் நாம் அறிவனவற்றை தேர்க. இதுக்கான ஆன்சர் கூற்று 1, தீயவரோடு கொண்ட நட்பு துன்பத்தில் முடியும். கூற்று 2, நட்பு நமக்கு கேடயம் போல் பாதுகாப்பு தரும். இந்த கூற்று 2 தவறு. ஏன்னா மேலே சொல்லியிருக்கிறது கூடா நட்பை பற்றி தான் சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப நட்பு நமக்கு எப்படி கேடயமாக இருக்கும்? கூடா நட்பு அப்படின்னாவே கேடு தான் தரும். அதனால் கூற்று 1 மட்டும்தான் சரி. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, கூற்று 1 சரி. நும்மனை சிலம்பு கழியி அயரினும் எம்மனை வதுவை நல்மணம் கழிக. இவ்வரிகள் இடம்பெற்ற நூல் எது? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, ஐங்குறுநூறு. நும்மனை சிலம்பு கழியி அயரினும் எம்மனை வதுவை நல்மணம் கழிக. இவ்வரிகள் இடம்பெற்ற நூல் எது? ஐங்குறுநூறு. இதில் இந்த வதுவை அப்படிங்கிறதுக்கான பொருள் என்னென்னா திருமணம். இது ஏதோ ஒரு கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. இந்த வரிகளையே கொடுத்துட்டு இதில் வதுவை என்பதன் பொருள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. வதுவை அப்படின்னா திருமணம் அப்படின்னு அர்த்தம். இந்த பாடல் பார்த்திங்கன்னா ஐங்குறுநூறில் இருக்குது.
பாவகையால் பெயர் பெற்ற சங்க இலக்கிய 8 தொகை நூல்கள். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, பரிபாடல் கலித்தொகை. பாவகையால் பெயர் பெற்ற சங்க இலக்கிய 8 தொகை நூல்கள் பரிபாடல் கலித்தொகை. நெக்ஸ்ட் கொஸ்டின், அகநானூறு டேஸ் எனவும் அழைக்கப்படுகிறது. நெடுந்தொகை. அகநானூறு நெடுந்தொகை எனவும் அழைக்கப்படுகிறது. அகன் அமர் காதல் அய நின்னொடும் எழுவர் ஆனேம் என்று ராமன் யாரை குறிப்பிடுகிறான்? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, வீடணன். வீடணன் அப்படின்னா விபீஷ்ணன், அதாவது இந்த ராவணனோட தம்பி தான் விபீஷ்ணன். அவர் பார்த்தீங்கன்னா என்னதான் அரக்க குலத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் அவர் நல்ல வழிகளை தான் பின்பற்றுவார். இந்த ராவணன் சீதையை கடத்திட்டு போனப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தப்பு, இது தீய செயல், நீங்கள் அவளை விட்டுருங்க அப்படின்லாம் இவர் சொல்லியிருப்பார். அப்புறம் இந்த ராமனுக்கும் ராவணனுக்கும் போர் நடக்கிறப்ப இவர் போய் ராமன் கூட சேர்ந்துருவார். அந்த மாதிரி சேர்றப்ப இவரோட அன்பில் ராமன் மயங்கி இந்த மாதிரி சொல்லியிருப்பார். ஏன்னா ஆல்ரெடி அவர் 4 பேர் குகன்கிட்ட சொல்லியிருப்பார், உன்னோட சேர்த்து நாங்கள் 5 ஆனோம் அப்படின்னு. அப்புறம் இன்னொரு இடத்துல சுக்ரீவன் சேர்றப்ப அவர்கிட்ட உன்னோட 6 ஆனோம் அப்படின்னும், கடைசியாக உன்னோடு 7 ஆனோம் அப்படின்னு சொன்னது இந்த வீடணன். இந்த வீடணன் அப்படிங்கிறது யாருன்னா விபீஷ்ணன், அவரை தான் வீடணன் கொடுத்துருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வீடணன். அப்புறம் ராவணனை கொன்ன வாட்டி பார்த்திங்கன்னா இவரை தான் இலங்கையோட அரசராக ராமன் பொறுப்பு வைக்க இது பண்ணியிருப்பார், அரசனாக்கியிருப்பார். இந்த வீடணன் விபீஷ்ணன் இவரை தான் இலங்கையோட அரசராக ஆக்கியிருப்பார். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒவ்வொரு சிவனடியார் பெருமையையும் ஓர் அடியில் கூறும் நூலை பாடியவர் சுந்தரர். சுந்தரரோட அந்த திருத்தொண்ட தொகை அப்படிங்கிற நூலில் பார்த்திங்கன்னா 60 சிவனடியார்களை பற்றி அவர் சொல்லியிருப்பார். சேக்கிலார் தான் பார்த்திங்கன்னா பெரிய புராணத்தில் 63 சிவனடியார், அதாவது சுந்தரரையும் அவரோட பெற்றோர்களையும் சேர்த்து 63 பேராக சொல்லியிருப்பார். ஆனால் சுந்தரரோட அந்த திருத்தொண்ட தொகையில் பார்த்திங்கன்னா 60 சிவனடியார்களை பற்றி சொல்லியிருப்பாங்க. அது ஒவ்வொரு வரியில் ஒவ்வொருத்தங்களை பற்றியும் ஒவ்வொரு வரியில் இந்த சுந்தரர் சொல்லியிருப்பார். அதுதான் இந்த கொஸ்டின். என்னென்னா, ஒவ்வொரு சிவனடியார் பெருமையையும் ஓர் அடியில் கூறும் நூலை பாடியவர் சுந்தரர். இதே சேக்கிலார் பார்த்திங்கன்னா பெரிய புராணத்தில் ஒவ்வொரு சிவனடியாரை பற்றியும் ஒவ்வொரு பாடலில் சொல்லியிருப்பார். இவர் ஓர் அடியில் சொல்லியிருக்காரு. அந்த நூலோட பெயர் என்னன்னா திருத்தொண்ட தொகை. நெக்ஸ்ட்டு கொஸ்டின், திருவிளையாடற் புராணத்தில் உள்ள திருவிளையாடல்களின் எண்ணிக்கை 64. திருவிளையாடற் புராணத்தில் உள்ள திருவிளையாடல்களின் எண்ணிக்கை 64. முனைப்பாடியார் இயற்றிய அறநெறிச்சாரம் எத்தனை பாடல்களை கொண்டது? 225. முனைப்பாடியார் இயற்றிய அறநெறிச்சாரம் எத்தனை பாடல்களை கொண்டது? 225. அகரவரிசையில் அமைத்தெழுது. மீன், மண், முன், மான், முடி, மெல்ல, மிளகு, மேடு. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, மண், மான், மிளகு, மீன், முன், மூடி, மெல்ல, மேடு. நெக்ஸ்ட் கொஸ்டின், வேர்ச்சொல் காண்க. ஞாலம். இதுக்கான வேர்ச்சொல் ஆப்ஷன் சி, ஞால். ஞாலம். இதுக்கான வேர்ச்சொல் ஞால். பொருத்தமான விடையை தெரிவு செய்க. குழந்தை தனது ஒரு விரலை காட்டி இந்த விரல் சின்ன விரலா பெரிய விரலா என கேட்பது வினாவலு. ஏன்னா 2 விரல் காட்டி தான் கேட்கணும், ஆனால் ஒரே விரலை காட்டி அப்படி கேட்குறதுனால இது ஒரு வினாவலு. நெக்ஸ்ட் கொஸ்டின், பொருந்தாததை கண்டறிக. இது என்னன்னா தண்ணீர் தொட்டி. மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய், அத்திக்காய், ஆலங்காய் எல்லாம் காய் வகைகளை பற்றி சொல்லியிருக்காங்க. ஆனால் பியில் மட்டும் தண்ணீர் தொட்டின்னு கொடுத்துருக்கிறதுனால இதுதான் பொருந்தாதது. ஆதிரையான் என்பது எவ்வகை பெயர் சொல்லை குறிக்கிறது? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, காலப்பெயர். ஆதிரையான் என்பது எவ்வகை பெயர் சொல்லை குறிக்கிறது? காலப்பெயர். சொற்களை முறைப்படுத்துக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, அம்பு விடும் கலையை ஏகலை என்றது தமிழ். அம்பு விடும் கலையை ஏகலை என்றது தமிழ். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் தருக. இதுக்கான என்னன்னா நா அப்படிங்கிற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் என்னன்னா நாக்கு. ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் தருக. நாக்கு. ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்க. தாள், தாள். இந்த தாள் அப்படின்னா தாலாட்டு, இந்த செகண்ட் இருக்கிற தாள் பாதம். தாள், தாலாட்டு, தாள், பாதம். தமிழ் ஆட்சி மொழியாக திகழும் நாடுகள் எவை? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா. தமிழ் ஆட்சி மொழியாக திகழும் நாடுகள் எவை? இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா.
நெக்ஸ்ட் கொஸ்டின், கிரேக்க அறிஞர் தாலமி தமிழகத்தின் முதன்மையான உள்நாட்டு வணிக மையமாக எந்த ஊரை குறிப்பிட்டுள்ளார்? கரூர். கிரேக்க அறிஞர் தாலமி தமிழகத்தின் முதன்மையான உள்நாட்டு வணிக மையமாக எந்த ஊரை குறிப்பிட்டுள்ளார்? கரூர். தமிழகத்தின் தலைநகராக சென்னையே இருக்க வேண்டும் என்பதற்காக தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் என முழங்கியவர் மாப்போ சிவஞானம். தமிழகத்தின் தலைநகராக சென்னையே இருக்க வேண்டும் என்பதற்காக தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் என முழங்கியவர் மாப்போ சிவஞானம். அம்பேத்கரின் இயற்பெயர் பீமாராவ் ராம்ஜி. அம்பேத்கரின் இயற்பெயர் பீமாராவ் ராம்ஜி. வாணிதாசனின் நூல்கள். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, தமிழச்சி, கொடிமுல்லை, தொடுவானம். தமிழச்சி, கொடிமுல்லை, தொடுவானம். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஆண்டிப்பண்டாரம் உன்னை வேண்டிக் கொண்டேனே எனும் நாட்டுப்பாடலை ஒட்டி தீண்டாதார் விண்ணப்பம் பாடியவர் கவிமணி தேசிக விநாயகனார். ஆண்டிப்பண்டாரம் உன்னை வேண்டிக் கொண்டேனே எனும் நாட்டுப்பாடலை ஒட்டி தீண்டாதார் விண்ணப்பம் பாடியவர் கவிமணி தேசிக விநாயகனார். வேங்கடத்தில் குலசேகர ஆழ்வார் டேஸாக இருக்க விரும்பினார்? படி, அதாவது படிக்கட்டாக இருக்க விரும்பியிருக்கார். வேங்கடத்தில் குலசேகர ஆழ்வார் டேஸாக இருக்க விரும்பினார்? படி. 1981 முதல் உலகத்தமிழ் மாநாட்டில் மாந்தன் தோற்றமும் தமிழர் மரபும் எனும் தலைப்பில் சொற்பொழிவாற்றியவர் தேவநேய பாவாணர். 1981 முதல் உலகத்தமிழ் மாநாட்டில் மாந்தன் தோற்றமும் தமிழர் மரபும் எனும் தலைப்பில் சொற்பொழிவாற்றியவர் தேவநேய பாவாணர். தமிழ் மகள் என பாரதியாரால் அழைக்கப்பெற்ற பெண்பார் புலவர் ஔவையார். தமிழ் மகள் என பாரதியாரால் அழைக்கப்பெற்ற பெண்பார் புலவர் ஔவையார். கூற்றும் காரணமும். கூற்று, காவடியாட்டம் மரத்தண்டின் இரு முனைகளிலும் சிற்ப வேலைப்பாடுள்ள பலகையை பொருத்தி மூங்கில் குச்சிகளால் அரைவட்டமாக இணைக்கின்றனர். காரணம், கா என்பதற்கு பாரந்தாங்கும் கோல் என்று பெயர். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, கூற்றும் சரி காரணமும் சரி. கூற்று காரணம் ரெண்டுமே சரி. மரக்கால் கூத்து என்று அழைக்கப்படுவது பொய்க்கால் குதிரையாட்டம். மரக்கால் கூத்து என்று அழைக்கப்படுவது பொய்க்கால் குதிரையாட்டம். உலக சரித்திரம் என்ற புகழ்பெற்ற நூலின் ஆசிரியர் ஜவஹர்லால் நேரு. உலக சரித்திரம் என்ற புகழ்பெற்ற நூலின் ஆசிரியர் ஜவஹர்லால் நேரு. உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடு. வளவன் கிணற்று தவளை போல வாழ்ந்தான். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, வளவன் குறுகிய அறிவுடையவனாக வாழ்ந்தான். கிணற்று தவளையாக வாழ்ந்தான் அப்படின்னா குறுகிய அறிவுடையவனாக வாழ்ந்தான் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் கொஸ்டின், உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடு. பாரியின் பரம்பு மலையின் புகழ் குன்றின் மேலிட்ட விளக்கு போல் பரவியது. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, பரம்பு மலையின் புகழ் ஓங்கியது. பாரியின் பரம்பு மலையின் புகழ் குன்றின் மேலிட்ட விளக்கு போல் பரவியது. இதுக்கான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் சி, பரம்பு மலையின் புகழ் ஓங்கியது. கீழ்வருவனவற்றுள் செய்வினை வாக்கியம் எது? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, அமைச்சர் விருது வழங்கினார். அமைச்சர் விருது வழங்கினார் அப்படிங்கிறது தான் இதில் செய்வினை. நெக்ஸ்ட் கொஸ்டின், பின்வருவனவற்றுள் வினா தொடர் அல்லாத ஒன்றை கண்டறிக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, வானகமே, இளவெயிலே, மரச்செறிவே. இதுதான் பார்த்தீங்கன்னா இதில் வினா தொடர் அல்லாதது. மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா காணலின் நீரோ, காட்சி பிழைதானோ, நானும் ஓர் கனவோ, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வினா தொடர். இதில் வினா தொடர் இல்லாதது என்னென்னா இந்த ஆப்ஷன் பி, வானகமே, இளவெயிலே, மரச்செறிவே. இதுதான். நெக்ஸ்ட் கொஸ்டின், அடிநிமிர்வில்லா செய்யுட்தொகுதி அறம்பொருள் இன்பம் அடுக்கி அவ்வகை திறம்பட வருவது கீழ்கணக்கு நூல்கள். அடிநிமிர்வில்லா செய்யுட்தொகுதி அறம்பொருள் இன்பம் அடுக்கி அவ்வகை திறம்பட வருவது கீழ்கணக்கு நூல்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின், கனிமேதாவியார் எந்த சமயத்தை சார்ந்தவர்? சமணம். கனிமேதாவியார் எந்த சமயத்தை சார்ந்தவர்? சமணம். வாழ்வுக்குரிய அன்பு நெறியை கூறும் உயர்ந்த நூல் திருக்குறள் என்று பாராட்டியவர் யார்? ஆல்பர்ட் ஸ்வைட்சர். வாழ்வுக்குரிய அன்பு நெறியை கூறும் உயர்ந்த நூல் திருக்குறள் என்று பாராட்டியவர் யார்? ஆல்பர்ட் ஸ்வைட்சர்.
தமிழ் 3000 என அழைக்கப்படும் நூல் எது? திருமந்திரம். தமிழ் 3000 என அழைக்கப்படும் நூல் திருமந்திரம். தேவநேய பாவனார் அவரை பற்றி கொடுத்துருக்காங்க. இதில் கூற்று 1 என்னன்னா மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுகிறார். இது சரி. கூற்று 2 செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகரமுதலி திட்ட இயக்குனராக பணியாற்றியவர். இதுவும் சரி. கூற்று 3 பள்ளி பறவைகள் என்ற நூலை எழுதியவர். இது தப்பு. ஏன்னா பள்ளி பறவைகள் அப்படிங்கிற நூலை எழுதினது பாவலரேறு பெருஞ்சித்திரனார். அதனால் கூற்று 3 மட்டும் தவறு. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி கூற்று 1 மற்றும் 2 சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின் தம்மீது எச்சமிட்ட கொக்கை விழித்து பார்த்து எரித்தவர் கொங்கணர். கொங்கண சித்தர் இவர் தான் பார்த்தீங்கன்னா அவர் மேலே எச்சம் போட்ட கொக்கை அப்படியே விழித்து பார்த்தே எரிச்சிருக்காரு. தன் மீது எச்சமிட்ட கொக்கை விழித்து பார்த்து எரித்தவர் கொங்கண சித்தர். அட்டமா சித்திகள் இதில் அட்டம் எனும் சொல்லின் பொருள் 8. அட்டமா சித்திகள் இதில் அட்டம் எனும் சொல்லின் பொருள் 8. வல்லைப்பாட்டு என்பது உலக்கைப்பாட்டு. வல்லைப்பாட்டு என்பது உலக்கைப்பாட்டு. தப்பேது நான் செய்யினும் நீ பொறுத்தல் வேண்டும். எந்தை நீ தற்புகழை இயம்பியிடல் வேண்டும். இயைபு சொற்கள் யாது? இந்த வரிகளில் இயைபு சொற்கள் எதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வேண்டும் வேண்டும். நெக்ஸ்ட் கொஸ்டின் சந்திப்பிழையற்ற வாக்கியத்தை கண்டறிக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி இந்த பூமியின் ஒவ்வொரு துகளும் எம் மக்களுக்கு புனிதமானதாகும். இதுதான் கரெக்டானது. மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா அங்கங்கே அந்த வல்லினம் மிகாமல் இருந்திருக்கும். இதில் கரெக்டாக இருக்கிறது இந்த ஆப்ஷன் டி தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் பிள்ளை தமிழுக்குரிய பருவங்கள் 10. பிள்ளை தமிழுக்குரிய பருவங்கள் 10. பாரதி தன் குயில் பாட்டில் பாடும் பாடல் வரிகளை கண்டறிக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி பாட்டினை போல் ஆச்சரியம் பாரின் மிசை இல்லையடா. பாட்டினை போல் ஆச்சரியம் பாரின் மிசை இல்லையடா. மற்ற எல்லாமே பாரதியார் வரிகள் தான். இதில் இந்த குயில் பாட்டில் வர்ற வரி எதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் சி பாட்டினை போல் ஆச்சரியம் பாரின் மிசை இல்லையடா. நெக்ஸ்ட் கொஸ்டின் நீராறும் கடலுடுத்த என தொடங்கும் தமிழ்தாய் வாழ்த்து இடம்பெற்றுள்ள நூல் மனோன்மணியம். நீராறும் கடலுடுத்த என தொடங்கும் தமிழ்தாய் வாழ்த்து இடம்பெற்றுள்ள நூல் மனோன்மணியம். ஊரோடு தோற்றமும் உரித்தென மொழிப என்ற தொல்காப்பிய நூற்பாவிற்கேற்றதொரு இலக்கிய வடிவம் உலா. ஊரோடு தோற்றமும் உரித்தென மொழிப என்ற தொல்காப்பிய நூற்பாவிற்கேற்றதொரு இலக்கிய வடிவம் உலா. குரம் எனும் கூறப்பெறும் இலக்கிய வகை குறவஞ்சி. குரம் என கூறப்பெறும் சிற்றிலக்கிய வகை எது? குறவஞ்சி. ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருள் தரும் சொல்லை தேர்ந்தெடுத்தெழுதுக. புலி புலி. புலி ஃபஸ்ட் இருக்கிற புலின்னா பார்த்தீங்கன்னா விலங்கு. இந்த செகண்ட் புலி பழம். புளியம்பழம் நம்ம குழம்புக்கெல்லாம் பயன்படுத்துகிற புலி. புலி புலி. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ விலங்கு பழம். சரியான தமிழ் சொல் தெரிவு செய்க. ஃபோல்க் ஆர்ட்ஸ் நாட்டுப்புற கலைகள். ஃபோல்க் ஆர்ட்ஸ் அப்படின்னா நாட்டுப்புற கலைகள். இங்கே பாருங்கள் ஏலையும் பீலையும் கலைகள். இதில் எஸ் வந்திருக்கிறதுனால கலைகள் அப்படின்னு வரணும். அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இது கரெக்டாக பார்த்து போடணும். நாட்டுப்புற கலை நாட்டுப்புற கலைகள் அப்படி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ரேவதி என்ற புனைப்பெயரில் படைப்புகளை எழுதியவர் யார்? நா. பிச்சமூர்த்தி. இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இந்த ரேவதி என்ற புனைப்பெயரில் படைப்புகளை எழுதியவர் அப்படிங்கிற இந்த கொஸ்டின் இதே கொஸ்டின் பேப்பரில் 2 இடத்துல வந்திருக்கு. இந்த மாதிரி கொஸ்டின் கேட்குறப்ப அதுக்கு தான் நம்ம தெரியாத ஆன்சருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஏதோ ஒரு ஆன்சரை போட்டுறக்கூடாது. அதை விட்டு வச்சுட்டு அடுத்தடுத்து கொஸ்டினுக்கு போயிட்டே இருக்கணும். ஏன்னா அப்போ அடுத்த இடத்துல இந்த ஆப்ஷன்ஸ் மாற்றி கொடுத்துருக்குறப்ப கூட இங்கே 2 இடத்துலையும் ஆப்ஷன்ஸ் எது சேமாக இருக்கோ அதை போட்டுடலாம். ஓரளவுக்கு எலிமினேஷன் மெத்தடில் அந்த மாதிரி போட முடியும். அதுக்கு தான் ஒரு கொஸ்டின் தெரியல அப்படின்னா டக்குன்னு ஏதோ ஒன்று என்ன சொல்கிறது ஏபிசி போடாமல் வெயிட் பண்ணணும். அடுத்தடுத்த கொஸ்டின் போகணும். ஏன்னா மேலே இருக்கிற கொஸ்டினுக்கு கீழே கூட ஆன்சர் இருக்கும். ரேவதி என்ற புனைப்பெயரில் படைப்புகளை எழுதியவர் யார்? நா. பிச்சமூர்த்தி. அணிகளின் இலக்கணத்தை கூறும் நூல்களுள் முதன்மையானது தண்டியலங்காரம். அணிகளின் இலக்கணத்தை கூறும் நூல்களுள் முதன்மையானது தண்டியலங்காரம். பழமொழிகள். ஆங்கில பழமொழிக்கு இணையான தமிழ் பழமொழியில் சரியானதை கண்டறிக.
ஆர்ட் இஸ் லாங் பட் லைஃப் இஸ் ஷார்ட். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி, கல்வி கரையில கற்பவர் நாள் சில. ஆர்ட் இஸ் லாங் பட் லைஃப் இஸ் ஷார்ட், கல்வி கரையில கற்பவர் நாள் சில. நெக்ஸ்ட் கொஸ்டின், கன்னியாகுமரியில் உள்ள திருவள்ளுவர் சிலை அமைப்பதற்கு 3 டன் முதல் 8 டன் வரை எடையுள்ள டேஸ் கருங்கற்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, 3681. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, 3681 கருங்கற்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன. நெஞ்சையெல்லும் சிலப்பதிகாரம் என்று பாடியவர் பாரதியார். நெஞ்சையெல்லும் சிலப்பதிகாரம் என்று பாடியவர் பாரதியார். திங்கள் ஞாயிறு மழை என இயற்கையை வாழ்த்துவதாக தொடங்கும் காப்பியம் எது? சிலப்பதிகாரம். திங்கள் ஞாயிறு மழை என இயற்கையை வாழ்த்துவதாக தொடங்கும் காப்பியம் எது? சிலப்பதிகாரம். முதிரையும் சாமையும் வரகும் மொய்மணி குதிரை வாளியும் களம் குவித்து குன்றென இவ்வரிகள் குறிக்கும் நிலம் முல்லை நிலம். முதிரையும் சாமையும் வரகும் மொய்மணி குதிரை வாளியும் களம் குவித்து குன்றென இவ்வரிகள் குறிக்கும் நூல் நிலம் முல்லை நிலம். திரிகடுகம் எனும் நூலின் வெண்பாக்களின் எண்ணிக்கை 100 வெண்பாக்கள். திரிகடுகம் எனும் நூலின் வெண்பாக்களின் எண்ணிக்கை 100 வெண்பாக்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின், கலிங்கத்து பரணியின் பாட்டுடை தலைவன் முதற் குலோத்துங்க சோழன். கலிங்கத்து பரணியின் பாட்டுடை தலைவன் முதற் குலோத்துங்க சோழன். தமிழின் முதல் அகராதியான சதுரகராதியை இயற்றியவர் வீரமாமுனிவர். தமிழின் முதல் அகராதியான சதுரகராதியை இயற்றியவர் வீரமாமுனிவர். சரியான அகரவரிசையில் அமைந்த தொடரை தேர்க. இதுக்கான ஆன்சர் மண்டுகம் மழையில் மாய்ந்து. ஃபஸ்ட்டு ரெண்டுமே மா ஃபஸ்ட் எழுத்து, அதுக்கடுத்து மா, அதுபடி இதில் கரெக்டாக இருக்குது இந்த ஆப்ஷன் பி, மண்டுகம் மழையில் மாய்ந்து. படி எனும் வேர் சொல்லின் வினையாளனையும் பெயரை தேர்ந்தெடு. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, படித்தவர். படி எனும் வேர் சொல்லின் வினையாளனையும் பெயரை தேர்ந்தெடு, படித்தவர். வா எனும் வேர் சொல்லின் வினையெச்சத்தை தேர்ந்தெடுக்க. இதுக்கான ஆன்சர் வந்து. வா எனும் வேர் சொல்லின் வினையெச்சத்தை தேர்ந்தெடுக்க வந்து. அமர்ந்தான் என்ற சொல்லின் வேர் சொல்லை தேர்க. இதுக்கான ஆன்சர் அமர். அமர்ந்தான் என்ற சொல்லின் வேர் சொல்லை தேர்க அமர். பொறுத்துக. செய்யுளிசை அளபடை நல்ல படாபறை. இன்னிசை அளபடை கொடுப்பதும். சொல்லிசை அளபடை வரணசையி. ஒற்றளபடை எங்கிறைவன். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 4, 3, 2, 1. நெக்ஸ்ட் கொஸ்டின், மூடுபனி என்ற சொல்லின் இலக்கண குறிப்பு வினைத்தொகை. மூடுபனி என்ற சொல்லின் இலக்கண குறிப்பு வினைத்தொகை. முகத்தை குறிப்பது டேஸ் பெயர் ஆகும். இதுக்கான ஆன்சர் சினை பெயர். முகத்தை குறிப்பது டேஸ் பெயர் ஆகும், சினை பெயர். தமிழ் மாணவன் என்று தம்மை அறிவித்து கொண்டவர் யார்? ஜியு போப். தமிழ் மாணவன் என்று தம்மை அறிவித்து கொண்டவர் ஜியு போப். சேர நாட்டிலிருந்து ஏற்றுமதி செய்யப்பட்ட பொருள்களுள் ஒன்று தந்தம். சேர நாட்டிலிருந்து ஏற்றுமதி செய்யப்பட்ட பொருள்களுள் ஒன்று தந்தம். அடையாற்றில் அவ்வை இல்லம் நிறுவப்பட்ட ஆண்டு எது? 1930. அடையாற்றில் அவ்வை இல்லம் நிறுவப்பட்ட ஆண்டு எது? 1930. தீம்பிலி எந்திரம் பந்தல் வருந்த என கரும்பை பிழியும் எந்திரம் பற்றி கூறும் நூல் பதிற்று 10. தீம்பிலி எந்திரம் பந்தல் வருந்த என கரும்பை பிழியும் எந்திரம் பற்றி கூறும் நூல் பதிற்று 10. திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார்? ஜியு போப். திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார்? ஜியு போப். தத்துவச் சரடு, இருண்மை, அறிவியல் நுட்பம், படிமம், அங்கதம் ஆகியவற்றை உத்திகளாக கொண்டு கவிதை படைத்தவர் தருமு சிவராமு. தத்துவச் சரடு, இருண்மை, அறிவியல் நுட்பம், படிமம், அங்கதம் ஆகியவற்றை உத்திகளாக கொண்டு கவிதை படைத்தவர் தருமு சிவராமு. இங்கே பாருங்கள், இங்கே இருக்குது பாருங்கள், நான் மேலே சொன்னேன்ல அந்த கொஸ்டின். பிசி, ரேவதி ஆகிய புனைப்பெயர்களில் படைப்புகளை எழுதியவர் நா. பிச்சமூர்த்தி. பிசி, ரேவதி ஆகிய புனைப்பெயர்களில் படைப்புகளை எழுதியவர் நா. பிச்சமூர்த்தி. இதே கொஸ்டின் தான் பார்த்தீங்கன்னா மேலேயும் இருந்துச்சு. அதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் இது இருந்துச்சான்னு சரியாக தெரில. ஆனால் வேறு மாதிரி தான் இருந்த மாதிரி தான் இருந்துச்சு.
கொஸ்டின் நம்பர் பார்த்து வச்சுருந்துருக்கலாமோ. இந்த கொஸ்டின் பாருங்கள். இதில் பாருங்கள் ஆப்ஷன்லாம் மாற்றி தான் கொடுத்துருக்காங்க. இங்கே 61வது கொஸ்டின். இதில் பார்த்தீங்கன்னா வள்ளிக்கண்ணன், சு சமுத்திரம், தி ஜானகிராமன், நா பிச்சமூர்த்தி கொடுத்துருக்காங்க. அதே இந்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா பசுவையா, கல்யாண்ஜி, கலாப்பிரியா, நா பிச்சமூர்த்தி ஆப்ஷன்ஸ்லாம் மாற்றி தான் கொடுத்துருக்காங்க. இதில் நா பிச்சமூர்த்தி தான், ரெண்டுலேயும் நா பிச்சமூர்த்தி தான் இதாக இருக்குது. அது இல்லாமல் கொஸ்டின் பார்த்திங்கன்னா ரெண்டுலேயுமே இதில் வந்து இந்த பிசி அப்படிங்கிறது கூட சேர்த்துருக்காங்க. ரேவதி ஆகிய புனைப்பெயர்களில் படைப்புகளை எழுதியவர் நா பிச்சமூர்த்தி. மேக்ஸிமம் ஸ்கூல் புக்கு நம்ம படிச்சிருவோம், தெரியாதவங்க இந்த மாதிரி ஆன்சர் பண்ணலான்னு சொல்கிறேன். காட்சிக்கு புலியாகி கொடுமை மாலா கவிதைகளை பாய்ச்சுபவன் கவிஞனாவான் என்று கூறியவர் முடியரசன். காட்சிக்கு புலியாகி கொடுமை மால கவிதைகளை பாய்ச்சுபவன் கவிஞனாவான் என்று கூறியவர் முடியரசன். இது பார்த்திங்கன்னா ஓல்டு சமச்சீர் புக்கில் யார் கவிஞன் அப்படிங்கிற தலைப்பில் முடியரசன் எழுதின நூல். இந்த பாட்டு அதில் தான் வரும். கொடுக்கப்பட்டுள்ள பெயர்களுள் கரிசலாங்கண்ணியின் பெயர் அல்லாத ஒன்றினை கண்டறிக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, ஞானப்பசிலை. கொடுக்கப்பட்ட பெயர்களுள் கரிசலாங்கண்ணியின் பெயர் அல்லாத ஒன்றினை கண்டறிக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, ஞானப்பச்சிலை. தமிழ் மொழி தோற்றமும் வளர்ச்சியும் என்ற ஆங்கில கட்டுரை எழுதியவர் சி இலக்குவனார். தமிழ் மொழி தோற்றமும் வளர்ச்சியும் என்ற ஆங்கில கட்டுரை எழுதியவர் சி இலக்குவனார். வசன நடை கைவந்த வள்ளலார் என்று ஆறுமுக நாவலாரை பாராட்டியவர் யார்? பரிதிமாற் கலைஞர். வசன நடை கைவந்த வள்ளலார் என்று ஆறுமுக நாவலாரை பாராட்டியவர் பரிதிமாற் கலைஞர். நெக்ஸ்ட் கொஸ்டின். எப்பண்பின் அடிப்படையில் நாடக கலை அமைந்துள்ளது? போலச் செய்தல். இது பரிதிமாற் கலைஞரா? வசன நடை கைவந்த வள்ளலார் என்று ஆறுமுக நாவலாரை பாராட்டியவர் யார்? பரிதிமாற் கலைஞர். பரிதிமாற் கலைஞர் தான். எப்பண்பின் அடிப்படையில் நாடக கலை அமைந்துள்ளது? போலச் செய்தல். எப்பண்பின் அடிப்படையில் நாடக கலை அமைந்துள்ளது? போலச் செய்தல். 2 வாக்கியங்களுக்கு இடையே வரும் சரியான இணைப்புச் சொல்லை அறிக. அறிவை விட மிகவும் முக்கியமானது கற்பனை திறன். அறிவு என்பது நாம் தற்போது அறிந்தும் புரிந்தும் வைத்திருப்பவற்றோடு முடிந்து விடுகிறது. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, ஏனெனில். என்னன்னா அறிவை விட மிகவும் முக்கியமானது கற்பனை திறன். ஏனெனில் அறிவு என்பது நாம் தற்போது அறிந்தும் புரிந்தும் வைத்திருப்பவற்றோடு முடிந்து விடுகிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின். விடைக்கேற்ற பொருத்தமான வினாவை தேர்க. அன்னம் கூடை முடைந்தால். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, அன்னம் என்ன செய்தால். விடைக்கேற்ற பொருத்தமான வினாவை தேர்க. அன்னம் கூய்ந்தால். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, அன்னம் என்ன செய்தால். துவ்வா என்பதன் எதிர்ச்சொல் யாது? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, பறித்தல். துவ்வா என்பதன் எதிர்ச்சொல் யாது? பறித்தல். நெக்ஸ்ட் கொஸ்டின். பொருத்தமற்ற இணை தேர்க. இங்கே இருப்பது சில காலம், இதற்குள் ஏனோ அகம்பாவம், இதனால் உண்டோ ஒரு லாபம், எண்ணிப்பாறு தெளிவாகும். இப்பாடலில் இடம்பெற்றுள்ள நயங்களின்படி பொருந்தாத எதுகை மோனை இயைபு எது என கண்டறிந்தெழுதுக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, இருப்பது இதனால் இணை மோனைன்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் இருப்பது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா முதல் அடியிலையும், இதனால் அப்படிங்கிறது 3வது அடியிலையும் தான் இருக்குது. அதனால் இது பார்த்திங்கன்னா அடிமோனை வேணால் வரலாம், ஆனால் இணை மோனை அப்படிங்கிறது கிடையாது. ஸோ இதுதான் பொருந்தாதது. மற்றபடி இங்கே இருப்பது இது வந்து சீர்மோனை, ஒரே சீரில் தான் இருக்குது, அதனால் இது சரி. அதுக்கடுத்து இதற்குள் இதனால் அப்படிங்கிறது அடிமோனை, இதற்குள் அப்படிங்கிறது 2வது அடியிலையும், இதனால் அப்படிங்கிறது 3வது அடியிலையும் இருக்குது. ஸோ அதனால் இது அடிமோனை, அடி எதுகை, இதுவும் கரெக்டு. ஏன்னா 2லேயும் தாத்தா 2வது எழுத்து பொருந்தி வந்திருக்கு, அதுதான் எதுகையில் வரும். மோனைனா முதல் எழுத்து பொருந்தி வரணும். இதுவும் சரி, அடி எதுகை அப்படிங்கிறது சரி. பாவம் லாபம் அப்படிங்கிறது இயைபு, அது சரி. ஆனால் இருப்பது இதனால் இணை மோனைன்னு கொடுத்துருக்காங்க. இணை மோனைனா ஃபஸ்ட்டு சீரும் 2வது சீரும் பொருந்தி வர்றதான் இணை மோனைன்னு சொல்லுவாங்க. ஆனால் இது வந்து அடிமோனை தான் வரும், அதனால் இங்கே பொருந்தாதது இதுதான். நெக்ஸ்ட்டு கொஸ்டின். கீழ் வருவனவற்றுள் செய்யப்பாட்டு வினை வாக்கியம் எது? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, பாண்டியன் பரிசு பாரதிதாசனால் பாடப்பட்டது.
கீழ்வருவனவற்றுள் செய்யப்பாட்டு வினை வாக்கியம் எது? பாண்டியன் பரிசு பாரதிதாசனால் பாடப்பட்டது. நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் கட்டளை தொடர்கள் எவை? இதில் பார்த்தீங்கன்னா அகராதியில் காண்க, படம் தரும் செய்தியை பக்தியாக தருக, காட்சியை கண்டு கவினுற எழுதுக, புயலின் போது வெளியே செல்ல வேண்டாம். இதில் பார்த்தீங்கன்னா 4வது பார்த்தீங்கன்னா ஒரு அறிவுரை மாதிரி இருக்குது. இது வந்து ஒரு கட்டளை தொடராக இல்லை, அதனால் இதில் கட்டளை தொடர்கள் என்னென்னா ஃபஸ்ட்டு 3. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி 1, 2, 3 ஆகிய 3ம் கட்டளை தொடர்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின், சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் உருவாக்குக. ஒருவர் புலவர்களுள் மருதன் இளநாகனார் சங்ககாலம். இதை வந்து சொற்றொடரை ஒழுங்குபடுத்தி அமைக்க சொல்கிறாங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, மருதன் இளநாகனார் சங்ககால புலவர்களுள் ஒருவர். மருதன் இளநாகனார் சங்ககால புலவர்களுள் ஒருவர். ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், தாளரின் தந்த பொருளென்று வள்ளுவர் உரைப்பது. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, தன் முயற்சியால் ஈட்டிய பொருள். தாளாற்றி தந்த பொருளென்று வள்ளுவர் உரைப்பது தன் முயற்சியால் ஈட்டிய பொருள். நெக்ஸ்ட் கொஸ்டின், குடும்பம் எனும் சொல் முதன்முதலில் இடம்பெற்ற நூல் திருக்குறள். குடும்பம் எனும் சொல் முதன்முதலில் இடம்பெற்ற நூல் திருக்குறள். பிரான்ஸ் தேசிய நூற்கூடத்தில் மாணிக்கவாசகர் பிள்ளைத்தமிழ் சரளி புத்தகம், புத்தேரி அம்மன் பிள்ளைத்தமிழ் முதலிய நூல்கள் உள்ளன என்று கூறியவர் தனிநாயக அடிகள். பிரான்ஸ் தேசிய நூற்கூடத்தில் மாணிக்கவாசகர் பிள்ளைத்தமிழ் சரளி புத்தகம், புதுச்சேரி அம்மன் பிள்ளைத்தமிழ் முதலிய நூல்கள் உள்ளன என்று கூறியவர் தனிநாயக அடிகள். நெக்ஸ்ட் கொஸ்டின், கன்னிமாரா நூலகம் அமைந்துள்ள இடம் சென்னை எழும்பூர். கன்னிமாரா நூலகம் அமைந்துள்ள இடம் சென்னை எழும்பூர். இதில் இந்த 100 கொஸ்டின் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.